நாளுக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஒரு வேத பகுதியை வாசிப்போமாக. சங்கீதம் 84 அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்போமாக. பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேத பகுதியில் ஒரு கூட்டம் பாக்கியவான்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் பொதுவாகவே ஒரு மனிதன் ஒரு பெரிய வசதி வாய்ப்புகளோடோ செல்வாக்கோடோ இருந்துவிட்டால் அவன் பாக்கியவான் என்று சொல்லுவோம் பொதுவாக. ஆனால் ஆண்டுடைய வேதத்தில் என்ன சொல்ற காரணம்? வேதம் சொல்லுகிறது, உண்மையிலே முதலாவது 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும், அடுத்தது தங்கள் இருதயங்களில் சுவையான வழிகளை கொண்டிருக்கிறார்கள். 2 பகுதியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒன்று, தேவன் மேல் என்ன கொள்ளுகிறார்கள்? பலன் கொள்ளுகிறவர்கள். இன்னொன்று, தங்களுடைய இருதயத்தில் சுவையான வழியை கொண்டிருக்கிறவர்கள். ஆமென். உலகத்தில் ஒரு மனிதன் என்ன செய்தாலும், எவ்வளோ பெரிய பலசாலியாக பெரிய அதிகாரமுடையவனாய் வசதி வாய்ப்போடு கூட மனிதன் வாழ்ந்தாலும் கூட அவர்களை கர்த்தர் ஒருபோதுமே ஒரு பாக்கியவான் என்று சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர்கள் பலம் கொள்ளுகிற மனுஷன். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உலகத்தில் பணம், படிப்பு, பட்டம், ஆள்பலம், அதிகார பலங்கள் ஏராளம் இருந்தாலும் கூட அவை ஒன்றும் நினைப்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 18 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. என் பலன் அங்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன சொல்லுகிறார்? என் பலன். ஆமென். அப்போ தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் ராஜா, ஒரு நாட்டை ஆளுகிறவன். அவனுக்கு படை இருக்கிறது, பலம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. ஆமென். இந்த நாட்களில் சிலருக்கு சில அதிகாரம், சின்ன அதிகாரங்கள், ஒரு சாதாரணமான ஒரு ஆபீஸில் ஒரு அதிகாரியாக இருந்து விட்டால், அல்லது ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அதிகாரியாக இருந்து விட்டால், அல்லது ஒரு அமைச்சர் பதவிகளில் உயர்ந்து விட்டால், அல்லேலூயா, அவர்கள் அந்த அதிகாரங்களை வைத்து பிறரை என்ன செய்வார்கள்? பயமுறுத்துவார்கள். அல்லேலூயா. ஆனால் தாவீதை பொறுத்தவரை சொல்லுகிறார், அவன் ராஜாவாக இருந்த போதிலும், ஆமென், அவனுக்கு அதிகாரம் இருந்த போதிலும் கூட, படை இருந்த போதிலும் கூட, அவன் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு பலன் கர்த்தர். ஆமென். சொல்ல வாசிப்பான வசனத்தை, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன். ஆமென். அல்லேலூயா. உலகத்தின் மனிதனுடைய உதவிகளும் ஒத்தாசைகளும், உலகத்தில் தனக்கு பலன் என்று நம்புகிற எல்லாம் ஒரு நாள் போய்விடும். எந்த மனிதனுக்கு ஒரு பாதுகாவல் கொடுக்கவே கொடுக்காது. ஆனால் அல்லேலூயா, எல்லா சூழ்நிலை மத்தியிலேயும் நமக்கு பாதுகாவலை கொடுக்கிற ஒருவர் உண்டு என்றால் ஆமென், அதன் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுகிறேன். சொல்லிவிட்டு அடுத்த சொல்லுங்க, வாசிப்போம். என் கன்மலை, கர்த்தரை அவன் வைத்திருக்கிற ஸ்தானம். ஆமென். தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு கனம். ஆமென். தேவனை உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறீர்களோ அந்த நிலையில் அவர் உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவார். ஆமென். ஹல்லேலூயா. உலகத்தில் சில மனிதர்களுக்கு வைத்து பார்க்கிற ஒரு, நான் உன்னை இப்படி நினைக்கிறாமா, உன்னால இதை செய்ய முடியும் நம்புறேன். அல்லேலூயா. நினைச்சா நடக்கும். நம்மளும் சொல்லுவோம், என்ன நினைச்சா நடக்கும். அல்லேலூயா. சில அதிகாரிகள், சில அரசியல் தலைவர்கள், அல்லது ஏதாவது ஒரு இதில் இருக்கிறவர்கள், அவங்க எல்லாம் நினைச்சு நடக்குங்க. நம்ம சாதாரண பேசிடுவோம். அல்லேலூயா. தலையில் சொல்லுவோம். ஆனால் இங்கு பார்க்கும்போது பேசலாம், கர்த்தரை பல நிலை வைக்கிறான். எந்தெந்த நிலையில் வைக்கலாமோ அந்தந்த நிலையில் அவன் கர்த்தரை பார்க்கிறான். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பார்வை நமக்கு தேவை. அல்லேலூயா. சொல்லுகிறேன், என்ன சொல்லுங்க, வாசிப்போம்.
என்னது கண்மலை. அவன் சாதாரணமாக கர்த்தரை கணக்கு போடவில்லை. சொல்லுமா ஹல்லேலூயா. ஒரு சாதாரண நபராய் கர்த்தரை அவன் கணக்கு போடவில்லை. அவன் எப்படி கணக்கு போடுகிறான்? கர்த்தரன் கண்மலையா இருக்கிறார், ஒரு சாதா மனிதன் அல்ல. ஆமென். அவன் என்னுடைய வாழ்க்கையில் கண்மலை, கண்மலையும் என்னுடைய கோட்டை. கண்மலை பலமானது, உறுதியானது, அது மாறாதது, அசைக்க முடியாதது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவனை ஒரு தேவனுடைய பிள்ளை நம்பிக்கையாய் கொள்ளும் போது, ஆமென், இதெல்லாம் எந்த வல்லமைகளும் அவரை எதிர்க்க முடியாது. ஆமென். அதை வேதம் சொல்லுகிறது, மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதை இருந்தாலும் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருக்கவே நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பக்கூடாது. கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கணும். கர்த்தர் என்னுடைய பலன், அவரே எனக்கு நம்பிக்கையானவர். ஆமென். அவரே என்னுடைய கண்மலை என்று சொல்லி தேவனை அறிக்கையிட வேண்டும். கையை தலையில சொல்லி, அதாவது இருதயத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி வாயினால் என்ன செய்வார்கள்? இருதயத்தில் என்ன செய்யணும்? விசுவாசம். முதல்ல வாயாளவில் பேசுவதல்ல. ஹல்லேலூயா. இருதயத்தில் கர்த்தரை பெரிதாய் நினைக்க வேண்டாம். ஏதோ சொல்லுகிறது, அதாவது உன் விசுவாசம் உன்னை ரட்சிக்கிறது, உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவுது. விசுவாசம் என்பது இருதயத்துக்குள் வைப்பது. அல்லேலூயா. அவன் கர்த்தரை ஒரு கண்மலையாக விசுவாசிக்கிறோம். ஆமென். அசைக்க முடியாத ஒருவர் எனக்கு இருக்கிறார், எந்த வல்லமையை மாற்ற முடியாத ஒருவர் இருக்கிறார், உறுதியான ஒருவர் இருக்கிறார். ஆமென். அந்த உறுதியான விசுவாசம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்கும். ஹல்லேலூயா. அதை நாம் வாயினால் அறிக்கை பண்ணுகிறோம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய கண்மலை என்று சொல்லுகிறார். எப்படி அவனுக்கு சொல்லுகிறான்? 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லிடு? என் பலனாகிய கர்த்தாவே. அப்போ அவரை தன்னுடைய இருதயத்தில் என்ன வச்சிருக்கான்? பலனாய் நம்புகிறான், விசுவாசிக்கிறான். ஹல்லேலூயா. வாயினால் என்ன செய்கிறான்? அறிக்கை பண்ணுகிறான். அவருடைய கண்மலை. ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லு, என் கர்த்தர் பெரியவர். ஆமென். அவர் ஆச்சரியமானவர். ஒருபோதுமே கர்த்தருக்குள்ள அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி பழகக்கூடாது, தோல்வியின் வார்த்தை சொல்லி பழகக்கூடாது. நீ கர்த்தரை உண்மையா நீ நம்புவா என்றார். ஹல்லேலூயா. அவர் உண்மையா நீ ஆராதிப்பா என்றார். நீ நம்புவதை, அவரை எந்த நிலையில் வைத்து அதை நீ வாயில அறிக்கை பண்ண கற்றுக்கொள். ஆமென். என்னுடைய தேவன் எனக்கு நீர் கண்மலையாக இருக்கிறீர்கள். அந்த நிலையில் விசுவாசித்து அறிக்கை பண்ணி நாம் பழகும் போது, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தோல்விகள், பிரச்சனைகள், போராட்டங்களை பார்த்து நாம் பயப்பட மாட்டோம். காரணம் என்ன? நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுகிறான், என் நம்பிக்கை, என் கண்மலை, என்னுடைய ஒரு கோட்டையா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பாதுகாவலானவர். ஆமென். என்னை சுற்றி அவர் கோட்டையாய். ஹல்லேலூயா. ஆமென். சத்துருவின் எல்லைக்கும் நுழைய முடியாது. ஆமென். எந்த வல்லமை அணுக முடியாது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஒரு பக்கம் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை கட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு பக்கம் 1000 பேர் விழட்டும், ஒரு வலது புறத்தில் 16 பேர் விழுந்தாலும் கூட ஹல்லேலூயா, அது உன்னை என்ன செய்யாது? அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ காண்பாய். ஆமென். துன்மார்க்கர் வருகிற பலனை பார்ப்பாய். காரணம், நீ உன்னதமான கர்த்தரை உனக்கு தாமதமாக கொண்டாய். ஆமென். ஆகிய பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உன்னுடைய கோட்டை. தேவ பிள்ளைகள் இந்த விசுவாசத்தில் இந்த அறிக்கை பண்ணி நான் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில் தான் எழுந்திருக்கும் போது, ஆமென், ஆமென், அன்றுள்ள பிரச்சனை அல்ல நினைப்பது. ஆமென். இன்று எனக்கு இருக்க பிரச்சனை பார்க்கலும் பெரியவர் இருக்கிறார். ஆமென்.
அடையும், என் கோட்டையும். அடுத்தது, என்னுடைய இரட்சகர், என்னை இரட்சிக்கிறவர். ஆமென், ஆமென். என்னை விடுவிக்கிற ஆண்டவர். ஆமென். வருகிற போராட்டங்கள் மத்தியில் என்னை விடுவிக்கிறவர். ஆமென். எதிரி எனக்கு எதிராக கடந்து வரும்போது, ஆமென், அவைகளுடைய பிடியில் என்னை விடுவிக்கிற ஆண்டவர். எனக்கு எதிராக தீங்கு செய்ய நினைக்கும் போது, ஆமென், ஹல்லேலூயா, அவரை விடுவித்து பாதுகாக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. இரட்சகரும். அடுத்தது, என்னுடைய தேவன், எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஆமென். சொல்லுவோம், தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் தலையா இருக்கிறார். ஆமென். எல்லா பகுதியிலும் அவர் எனக்கு பெரியவர். ஆமென். தேவனுக்கு மேலாக உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முந்தினவர் அவர் ஒருவர். ஆமென். ஆதியிலே, ஆமென், பர்வதங்கள் தோன்றும் முன், ஆமென், அவரை அனாதியாய் நினைக்கும் தேவனாய் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் தேவனை முதன்மையா வைக்கிறார். அதான் நான் சொன்னேன், உலகத்தில் நமக்கு என்ன இருந்தாலும், யார் இருந்தாலும், எவ்வளோ பெரிய படை இருந்தாலும், எவ்வளோ பெரிய உதவி செய்கிற நபர்கள் இருந்தாலும், எவ்வளோ அதிகாரம் படைத்தவர்கள் இருந்தாலும், அவர்கள் எல்லாம் விலகி போய்விடுவார். மனிதன் சொல்லுகிற வார்த்தையை அவன் மாற்றுவார். ஆமென். அவன் பொய் சொல்லுவார். தன் சுய நலனுக்காய் பாடுபடுகிற வாழ்கிறது. அல்லேலூயா. தேவன் அவர் வாக்கு மாறாத தேவன். ஆமென். அவர் சொல்லி செய்யாது இருக்கிற தேவன் அல்ல. அவர் சொன்னதை அப்படியே செய்து நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. அடுத்தது, துருகமும், நான் நம்பி இருக்கிற என்னுடைய துருகம், நான் அடைய வேண்டிய ஒரு லட்சியம். ஆமென். ஹல்லேலூயா. நம்பி இருக்கிற துருகம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் நான் பெற்றுக்கொள்வதற்கு, அடைவதற்குரிய ஒரு சரியான ஒரு துருகமானவர் என் கர்த்தர். ஆமென். வாழ்க்கை உலகத்தில் அடைவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆமென். உலகத்தில் எது இருந்தாலும், ஆமென், அவன் எல்லாம் மாறி போகிற ஒன்று. ஆனால் என்னுடைய ஆண்டவர் மாறாத ஆண்டவர். அவருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் அனுபவம் உண்டு. அல்லேலூயா. அநேக அனுபவம். தன் வாழ்க்கையில் ஒரு மனிதன் தேவனால் உண்டாகிற நன்மையை அனுபவித்து பழகிறவன். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையை விட்டு விலக மாட்டான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளைகள் அப்படி இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்தது, என் கேடகமும், அடுத்தது, என் இரட்சணிய கொம்பும், என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. வாக்கு வாசித்தோம். உண்மையிலே என்ன கொள்ளுகிறவன்? அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் பல காரியம் நமக்கு பாருங்கள். இன்னுமா சங்கீதக்காரன் அவர் சொல்லுகிறார் என்னவென்றால், 27 சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய வாழ்க்கையில எதற்கு பலன் என்பதை குறித்து பார்க்க முடியும். வாசிப்போம். என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர், பயப்படுவேன். பாருங்கள், அங்கு அவன் அறிக்கை பண்ணுகிறான். அல்லேலூயா. எதற்கு பலன்? சத்தமா சொல்லுங்க. என்னுடைய ஜீவனுக்கு பலன். அப்போ ஆண்டவருக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்குது. இவைகள் எல்லாம் நம் ஆண்டவரை விசுவாசித்து, அவரை சார்ந்து, அவரை பற்றி கொண்டு அவருடைய வழிகள் வாழ்கிற தேவனுடைய அந்த தைரியம் சொல்ல முடியும். ஆமென். அல்லேலூயா. அவர் என்னுடைய என்ன பலன்? ஜீவனுக்கு அவர் தான் பலன். ஆமென். கையை வைத்து அல்லேலூயா சொல்லும். என்னுடைய ஜீவன் என்னில் அல்ல. அல்லேலூயா. வேறு ஒன்றில் அல்ல. ஆமென். என் தேவனிடத்தில் இருக்கிறது. பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் சவுல் அவனை துரத்தி கொண்டு போகிறான். ஆமென். அவனை கொலை செய்ய துரத்தி கொண்டு போகிறான். அவருடைய சொந்த மகன் அப்சலோமும் அவனை கொலை செய்ய துரத்துகிறான். அல்லேலூயா. ஆனால் அவர்களை திருப்பி கொலை செய்ய வேண்டும் என்றால் பல முறை பலரை செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நான் கை போட மாட்டேன் என்று அவர் ஓடிக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தாவீது தன் உயிருக்கு பயந்து ஓடுவதல்ல. அல்லேலூயா. என்
கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை எப்படி கொலை செய்வது? ஆமென். வேதத்துல படிக்கும்போது தெரியும், சவுலை கொண்டேன் என்று சொல்லி நல்ல பெயர் எடுக்க வந்தவன் கொலை செய்யப்பட்டான். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு நேராக நீ கையை நீட்டினாய் என்று. ஹல்லேலூயா. சொந்த மகன் அப்சலோம் அவனை கொலை செய்ய துரத்தி கொண்டு போகிறான். ஹல்லேலூயா. கடைசியோட தலைமுடி முள் செடியில் மரத்துக்கு மாட்டி தொங்கி நிற்கும் போது, அதாவது அந்த இராணுவத்தில் இருந்தவனை அம்பினால் எய்து கொலை செய்தார்கள். ஆனால் அவன் மரித்து போறான் அறிந்து எத்தனை நாள் சாப்பிடாம இருந்தான். ஹல்லேலூயா. தன்னை கொலை செய்ய வந்தவர்கள் மேலும் கூட அவன் இரக்கம் காட்டுகிறவர். ஹல்லேலூயா. அவரு தெரிந்து போச்சு, என்னை தெரிந்து கொண்டவர் என்னுடைய தேவன். வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது, ஆமென், ஹல்லேலூயா, வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது, என்னுடைய குடும்பத்தில் என்னை விட பலசாலிகள் இருந்த போதிலும் கூட என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ண என்னுடைய தேவன் என் ஜீவனை பாதுகாக்க அவர் வல்லவர். ஆமென். ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அனாதரத்தில் ஆடுகளை மேய்க்கிறோம். நினைத்தது வாழ்க்கையே ஆடு மேய்க்கிறது. ஹல்லேலூயா. வாழ்க்கையே ஆடு மேய்க்கிறதா? சகோதரர் எல்லாரும் சவுலுடைய பட்டாளத்தில் அவர்கள் யுத்த வீரர்களாக இருக்கிறார்கள். ஆமென். அப்படி நினைத்து கொண்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு வனாந்தரத்தில் இருக்கும் போதுதான் ஒரு அழைப்பு கடந்து செல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் இங்கு கடந்து வரும்போது தன்னுடைய எல்லா சகோதரனும் பார்த்திருக்க. ஹல்லேலூயா. சாதாரண ஆடு மேய்ப்பனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் கையை தட்டி கர்த்தர் வைக்கிறார். இந்த நிலையில் அவன் ராஜரீக அபிஷேகத்தை பெற்றவன். ஹல்லேலூயா. அவனுடைய சிந்தை முழுவதும் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணவர் என்னுடைய தேவன். ஆமென். அப்படின்னா என்னுடைய ஜீவன் பலன் யாருதான்? தேவன். ஆமென். என் ஜீவனின் பலன் அவர். ஹல்லேலூயா. என்ன ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் அவைகளுக்கு என்ன உண்டாயிருக்க? ஜீவன் உண்டாயிருக்கவும் அது என்ன செய்யப்பட? பரிபூர்ணப்படவும் வந்தேன். நம்முடைய ஜீவன் அவருடைய கையில் இருக்கிறது. ஆமென். ஒரு தேவனுக்குள்ளே அறிக்கை பண்ண வேண்டாம். கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, உமக்கு தெரியாமல் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காத ஆண்டவரே. ஒரு தேவனுக்குள்ள அழுத்தம் அறிக்கை பண்ணணும். ஆமென். ஆமென். ஏதோ உதட்டளவில் மேல்வாரியாய் பேசுகிறதுனாலேயோ, மேல்வாரியாய் ஜெபிப்பதனாலேயோ, மேல்வாரியை அறிக்கை பண்ணுகிறதுனாலேயோ ஏதோ ஒரு சமூகங்களை தேவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்துக்கு பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது. ஆமென். அந்த வல்லமையை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண வேண்டிய அவசியம். எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். ஆமென். எனக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். எனக்குள் இருக்கிற தேவன் அதிசயமானவர். எனக்குள் இருக்கிற தேவன் அற்புதமான தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவன் சொல்லுகிறான், என் ஜீவனின் என்னவா இருக்கிறான்? ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தரை உன் பலனாய் கண்டு. ஆமென். அவரை சார்ந்து கொள். ஆமென். உலகத்தில் எந்த மனிதனை சாராது. ஆமென். ஆமென். மனிதர்கள் விலகி விடுவார்கள். ஆனால் கர்த்தர் மாறாதவர். ஆமென். மனிதன் வாக்கு மாறுகிறவன். ஆமென். கர்த்தர் சொல்லி செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல, சொன்னதை செய்கிற தேவன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை நமக்குள்ள அப்படிப்பட்ட பெரிய ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். ஆமென். ஆமென். நான் சேவிக்கிற தேவன் மனிதன் அல்ல, ஒரு விக்கிரகம் அல்ல. ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் சாதாரணமாக நம்ம ஜெபிக்கும் போது இந்த மாதிரிப்பட்ட வசனங்களை மனதில் கொண்டு ஹல்லேலூயா விசுவாசித்து அறிக்கை பண்ண கற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. சும்மா நம்ம ஜெபம், ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி ஆண்டவர், இப்படி ஆண்டவரே, நம்ம அந்த தேவை உலக பிரகாரம் தேவைக்கு தான் நம்ம பார்த்து சொல்லி சொல்லி பழகிய தவிர வசனங்கள் நம்முடைய ஞாபகத்தில் நிற்கிறது இல்லை. ஹல்லேலூயா. எதை ஜெபித்தாலும் கையை வைத்து
வசனத்தை வைத்து ஜெபி. ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை தான் நம்மை கண்மலையாய் வைத்திருக்கிறேன். ஆமென். நீர் மாறாத தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த வல்லமை உம்மை மாற்ற முடியாது ஆண்டவரே. அந்த நிலையில் ஒரு தேவனுடைய பிள்ளை விசுவாசத்தை அறிக்கை பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றும் அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போம். அதாவது உண்மையிலே பலம் கொள்ளுகிற மனுஷனும் அடுத்தபடியா ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? இருதயத்தில் சத்தமா சொல்லுங்க. என்ன வழி? குறுக்கு வழி இல்லை. அல்லேலூயா. என்ன வழி? செம்மையான வேத வசனத்தின்படி தேவன் காட்டுகிற ஒரு வழி நம்முடைய இருதயத்தில் வைத்திருக்கணும். ஆமென். உலகத்தில் அநேக ஆலோசனை கொடுக்கிற நபர்கள் நமக்கு இருப்பார்கள். அல்லேலூயா. சொந்தத்தில் இருப்பார்கள், பெரியவர்கள் இருப்பார்கள், படித்தவர்கள் இருப்பார்கள், பல நபர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ளணும். என்னுடைய வழி என் தேவனால் எனக்கு காட்டுகிறேன். ஆமென். மனிதன் காட்டுகிற வழியை தெரிந்து கொள்ளாதே. ஏதோ சொல்லுகிறது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு எப்படிப்பட்டது? மரணம். மனிதனுடைய பார்வையில் இது நல்ல வழி, இது சரியான வழி, இதை நீ பின்பற்று அல்லது இதை செய், இந்த வழியாக போ, அல்லது இவர் சொல்லுகிறது கேட்டு வாழு, அல்லது அதை செய் இதை செய். நமக்கு பல ஐடியா கொடுப்பதற்கு ஆட்கள் உண்டு. அல்லேலூயா. ஆனால் சில நேரம் அதோட முடிவு கண்ணியாக இருக்கும். அதோட முடிவு நமக்கு என்னமா மாதிரி பிரச்சனையாமா. அல்லேலூயா. அங்கே நின்று கொண்டு கதறோம், ஐயோ எனக்கு அன்று அவர் சொல்லி கேட்கவில்லையே, பாஸ்டர் சொல்லி கேட்கவில்லையே, பிரசங்கத்தில் கத்தரை இச்சது கேட்கவில்லையே, அதனால அந்த மாட்டினேன் என்றெல்லாம் நினைப்பார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெரிய சிக்கலை நம்ம மாட்டாமல் இருக்கணும். ஆமென். முதலாவது தேவன் நமக்கு வைத்திருக்கிற வழியை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு அல்லேலூயா. அவனை கரம் பிடித்து நடத்துகிற தேவனுடைய கர்த்தர் நம்மை நடத்த நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் போக வேண்டிய பாதை எனக்கு காட்டும் என்று சொல்லி கேட்போம். என் வழி அல்லப்பா ஆண்டவர், என்னுடைய வழி அல்ல உங்க வழி. அல்லேலூயா. என் நினைவுகள்ல உங்கள் நினைவுகள். ஆமென், ஆமென். பூமிக்கு மானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவா என் வழியை பல உங்கள் வழியும், என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் உயர்ந்திருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய அந்த உயர்ந்த வழி, ஆமென், நாம் அடைய வேண்டும், அறிய வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் காட்டும் வழி, அதை சொல்லப்படுது. இருதயத்தில் என்னது? செம்மையான. அப்ப சுத்த இருதயம். பாருங்கள், மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கிறது 5:8 வாசிப்போம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அல்லேலூயா சொல்லுவாங்க. அதாவது தேவையற்ற சிந்தைகளை இருதயத்துக்குள் வைக்காதபடி. சிலர் என்னவென்றால் தனக்கு வேலை சம்பந்தமாக எதுவும் சரி இருதயத்தில் ஒரு பிளான் பண்ணி வச்சுட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. எல்லாம் கணக்கு கூட்டி வச்சுருப்பாங்க. அப்படி அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படியெல்லாம். ஆனால் அது இதுன்னுட்டு எந்த காரியத்தையும் சரி தாங்களாகவே ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க. வச்சுட்டு ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்கிற வழி தான் எனக்கு முக்கியம், நீர் காட்டுகிற வழி தான் எனக்கு வேணும். இது உண்மையா பொய்யா? பொய். ஒரு தேவ பிள்ளை உங்கள் வாழ்க்கை விஷயமும் சரி, உங்கள் எதிர்கால விஷயமும் சரி, சம்பாத்திய விஷயமும் சரி, உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களும் சரி, அல்லது நீங்கள் செய்கிற தொழில்பரமான காரியம் எதுவாக இருந்தாலும், அல்லேலூயா, நீங்கள் மனசில் ஒன்றை நிர்ணயம் பண்ணிக்கொண்டு இருதயத்துக்குள் ஒரு காரியத்தை செய்ய நீங்கள் விரும்பி அல்லது ஆசைப்பட்டு வைத்து கொண்டு தேவ சித்தத்திற்காக எந்த காரணம் என்ன செய்யாதிருங்கள், ஜெபிக்கக்கூடாது.
அந்த இடத்தில் தேவன் நம்முடைய சித்தத்தை என்ன செய்ய மாட்டார்? காட்ட மாட்டார். அப்போது தேவ சித்தம் அல்லது தேவன் நடத்தும் பாதை, தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மை, இதை நாம் அடைவதற்கு உள்ளான நிலையில் வேறு எந்த ஒரு மனுஷ ஆலோசனையோ நாம் வைத்திருக்கிற திட்டமும் உள்ளே இருக்கக்கூடாது. முழுவதும் ஃப்ரீ ஆகணும். அல்லேலூயா. வச்சுட்டு தேவ சம்பந்தம் ஜெபிக்கும் போது அல்லேலூயா, தேவன் நமக்கு அதற்குரிய பாதையை தெளிவாய் காட்டுவார். ஆமென். அநேகர் கண்ணியிலையும் மலையிலையும் போய் விழுவதற்கு காரணம் தாங்களாகவே நிர்ணயம் பண்ணுகிற காரியங்கள். ஆமென். அதை ரொம்ப தெளிவாக கவனிக்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியம் இந்த காரியம். ஆமென். ஆமென். தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுடைய காரியம் இருந்தாலும் சரி, உங்களோட ஜாப் விஷயங்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே. அதாவது தேவன் ஏதோ குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்கு மட்டுமல்ல தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் அவர் தேவன். ஆமென். பாவத்திலிருந்து மட்டும் விடுதலை பெற்று பரிசுத்தமாக வாழ என்று பரிசுத்தாவை மட்டும் கொடுத்து வந்து கை தட்டிட்டு போகிறதுக்கு அல்ல தேவன். நம்முடைய வாழ்க்கையினுடைய குடும்பத்தினுடைய நம்முடைய பிறந்ததிலிருந்து இறக்குறது வரையில் அல்லேலூயா, சகலத்திற்கும் அவர் ஒருவரே பொறுப்பார். ஆமென். 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 எந்த காரியத்தையும் நாம நிர்ணயம் பண்ணாமல், நாம தெரிந்து கொள்ளாமல், நாம ஒரு முடிவு பண்ணாமல் அல்லேலூயா தேவனிடத்தில் கொண்டு வருவோம். இப்படி ஒரு சம்பவமாய் வந்திருக்கிற ஆண்டவர் அல்லேலூயா இந்த காரியத்தை நாம் போக வேண்டிய பாதையை காட்டும். ஆமென். நான் யாரை பார்க்க வேண்டும் என்று எனக்கு சொல்லும் என்று சொல்லி. ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கும் போது அதாவது அதில் இன்னொரு விஷயம், அநேகருக்கு அதில் என்ன இல்லை, பொறுமைகள் இருக்காது. என்னது? அப்படி தானே? அப்படி தானே? பொறுமை இருக்காது. ஜெபம் பண்ணுவோம், எந்த பதிலும் வராது. நான் இத்தனை நாளாக ஜெபம் பண்ணுறேன், எந்த பதில்? இப்படியெல்லாம் காத்திருக்க முடியுமா? ஊழியத்தில் கூட அப்படிதான். அல்லேலூயா. அநேக செய்கிற ஊழியக்காரர்கள் யார் கையிலையும் அடங்கி இருக்க மாட்டான், இருந்து உருவாக மாட்டான், அவசரப்படுவான். சே, எப்போ பார்த்தாலுமே ஒரு நாள் கூட நம்மளை அனுப்ப மாட்டார் போல், ஒரு நாள் கூட மேடையை கொடுக்க மாட்டார் போல் இருக்க, ஒரு நாள் கூட மைக்கை கையில் கொடுக்க மாட்டார் போல் இருக்க. எப்போ பார்த்தாலும் அதைச்சு இதைச்சுன்னு கீழே போட்டு நம்மளை ரவுண்ட் அடிக்க வைக்கிறாரு என்று நினைப்பாங்க. பைசலா அல்லேலூயா. அதற்கெல்லாம் வேதத்தின் அடிப்படையில் காரணங்கள் உண்டு. கையை அல்லேலூயா. உருவாகுகிற நீ உன் வாழ்க்கை பினிஷிங் ஆகாமல் கர்த்தர் வெளியே கொண்டு போவார். பினிஷிங் ஆகாமல் கர்த்தர் உன்னை கையில் எடுக்க மாட்டார். அல்லேலூயா. அநேகருடைய ஊழியங்கள் ஏன் உலகத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறது? ஆமென். உலகத்தின் மேல் ஃபோக்கஸ் பண்ணி, உலக நன்மையை நம்பி, உலக மனிதனை பார்த்து ஏன் ஓடுகிறது என்றால் அவன் பொறுமையை இழந்து விட்டான். போகும்போது ஒரு வேகம் எடுக்கும் வண்டி. நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், ஒரு வேகம் இருக்கும், பரவாயில்ல, அப்பாடா நீ தான்ப்பா திறமசாலி. சும்மா போய் அங்கே உட்காந்துட்டு அவங்க எல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு, அவர் சொல்கிறத கேட்டு, அவர் வேற ஒரு ஸ்ட்ரிக்டான மனுஷன், அதெல்லாம் கேட்டிருந்தாலும் நம்ம எல்லாம் என்றைக்குமே என்ன செய்ய முடியாது, பயன்பட முடியாது. பரவாயில்ல, நீ வந்து பாரு, எவ்வளோ நீ அழகாக வண்டி ஓட்டுற, நீட்டு ஸ்பீடாக அப்புறம் நீ எங்களை விட தாண்டி ஓட்டேப்பன்னு போயிட்டேன். இவ்வளவு வல்லமையும் கிருபையும் வரங்களையும் வச்சுட்டு நீ அங்கே போய் உட்காந்துட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி பாராட்டும் நிறைய பேர் இருப்பான். அவன் பார்ப்போம், பரவாயில்ல நம்ம ஓட்டுறது நல்ல வேகமாக தான் ஓடுறோம் போல் இருக்கணும், இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் கூட சேர்த்து ஓட்ட வேணும். நேராக போய் விழுறது எங்கேயா இருக்கும்? படுகொலியில் இருக்கும். வேத வசனத்தின்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் சரி, கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்கிறதும் சரி, எல்லாத்தையும் கர்த்தர் என்ன வச்சிருக்க? ஒரு ஒழுங்கை வச்சிருக்க. அந்த ஒழுங்கை விட்டு போகிறோம் என்றால் அது தேவனுடைய வழி அல்ல, அது அவரவர்கள் தெரிந்து கொண்ட வழி. ஆமென். யாரா இருந்தார்,
அதான் நான் எல்லாம் தான் சொல்லுவேன். விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு ஊழியக்காரனாலும் சரி. அல்லேலூயா. விசுவாசியா உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு மற்றவர்கள் போற ட்ராக் அல்ல, உனக்குன்ற ஒரு ட்ராக்கை கத்தர் வைத்திருப்பார். அல்லேலூயா. அவன் ஓஹோன்னு வாழலாம், அது உனக்குரியதல்ல. சிக்கனமா வாழதான் உன்னுடைய வேலை. அவரை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறாரா, அது தேவனுடைய திட்டம், அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அந்த உயர்வின் மத்தியிலையும் கர்த்தரை சார்ந்து நிற்பான் என்பது கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா ஒரு 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 சிக்கலான வழியிலே கர்த்தர் நடத்துகிறார். அன்றைய தேவையை மட்டும் கொடுத்து கவலைப்படாத. உனக்கு அந்த நிலையை உனக்கு கொடுத்தா ஆண்டவர் விட்டு ஓடியே போயிடுவார். சிலருடைய வாழ்க்கையில் சில நெருக்கங்கள் வழியாகவே போயிட்டு இருப்பாங்க. நல்லா ஜெபிப்பாங்க, அல்லேலூயா, நல்லா ஆராதிப்பாங்க, கர்த்தர் நல்ல கனமனம் நேசிப்பாங்க, ஊழியக்காரன் மேலே நல்ல ஒரு அன்பு வச்சிருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்க வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கோம்? சத்தமாக சொல்லுங்க. நெருக்கமாக போகும், ஆனால் காரியம் நடக்கும். சிலவங்களை நெருக்கமாக இருக்கான்னு எக்ஸ்ட்ரா ஜம்பிங் அங்கே நிற்கும் இங்கே நின்று ஆடுவாங்க. ஒரு 50,000 ரூபா வாங்கலாம், 10,000 ரூபா வாங்கலாம், கடன் வாங்க. அப்போ போகும்போதான் கடத்து இருக்கிறாரு. உன்னை கர்த்தர் நடத்துகிறதுல போதும். ஆமென். அந்த நிலையில் போனா சில அநேக வேதத்தின் அடிப்படையில் பார்த்தா அநேக வியாதிகளுக்கு கூட கர்த்தர் நம்மளை என்ன செய்ய விலக்கி காப்பார். அல்லேலூயா. அப்போ அதை நம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். ஆமென். எனக்கு உம்முடைய வழிதான் ஐயா வேண்டாம், அந்த செம்மையான வழி. அல்லேலூயா. தேவன் காட்டும் வழியா இருக்கட்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சமூகத்தில் விலங்கல் பணியிட்டு உன்னுடைய வாழ்க்கையின் நிலையை விரித்தி வை. ஆமென். பாருங்க, கூகுள் மேப் நெட் ஒன்று இருக்கு. அந்த மேப்பை நம்பி போகிறோம், எல்லாம் கரெக்டாக போய் சேர்றதில்லை. அது ஒரு பக்கம் சொன்னாலும் கூட, ஆனால் அதில் ஒரு ரூட்டு வச்சிருக்கு. அநேக இடங்களுக்கு போகும்போது மேப்பு நமக்கு ஹெல்ப்பாக தான் இருக்குது. சரி, நிறைய ரோடு வரும். அல்லேலூயா. சில இடங்களுக்கு போகும்போது அந்த மேப்பில் போகும். அல்லது எங்கே கோயம்புத்தூர் போகும்போது ரூட்டு தெரியாது. அந்த அந்த லொக்கேஷன் அனுப்பி கொடுத்தாங்க. அதை போட்டு போகும்போது கரெக்டாக காட்டு இத்தனாவது மீட்டர் அல்ல இத்தனாவது கிலோமீட்டரில் ரைட்டில் போகணுன்னா சொல்லுது. கரெக்டாக போனால் கரெக்டாக போய் சேர்ந்துடும். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல 1000 ரோடு வரும் தாறுமாறாக. நம்ம போன்ற ரோடு இப்படி போகும், வேறு ரோடு இப்படி போகும், அடுத்த வேறு இப்படி போகும். எல்லாம் பரவாயில்ல, இந்த ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்கு, இன்னிடத்து போகிறதுக்கு இவ்வளோ சின்ன ரோடாக இல்லை, இதாக தான் இருக்குன்னு போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க. அப்புறம் நம்ம போன இடம் போய் சேர்ந்தா 2 நாள் ஆகும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கவனமாக இருக்கணும். கைவி தள்ளி உன்னுடைய லைஃப்பில் கர்த்தர் ஒரு மேப் கொடுத்துருப்பார். தெய்வக்குள்ள தயவு செய்து கவனமாக இருக்கணும். நீங்கள் 1000 திட்டம் வச்சிருக்கலாம், நீங்கள் 1000 காரியங்கள் முயற்சி எடுக்கலாம், ஆனால் அதன் முடிவில் கண்ணீராக இருக்கும், புலம்பலாக இருக்கும், வேதனையாக இருக்கும். இன்று நமக்கு ஓஹோன்னு காட்சி ஷோ. அல்லேலூயா. என்னப்பா இது, அதெல்லாம் ரொம்ப சிக்கலான இது. இதெல்லாம் நம்ம எல்லாம் முடியுமா? நம்ம யார்? ஸ்தோத்திரம். தாராளமாக போகலாம், வாழலாம், இந்த ரோட்டில் போகலாம். தெய்வ பிள்ளைகளும் சத்துரு வச்சிருக்கிற வலை அதுதான். ஆமென். தாராளமான அந்த வழியை நீ தெரிந்து கொண்டால் கடைசியில் நீ இயேசுவே இல்லாத ஒரு நபராக போய் நிற்ப, பல பிரச்சனைகளை மாட்டி போய் நிற்ப. உனக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆட்கள் இருக்காது. அவன்கிட்ட 10 ரூபாய் இருக்கிறது வரை தான் 10 பேர் வருவாங்க. நம்மகிட்ட 10 ரூபாயும் சரீரம் நல்ல ஆரோக்கியம் இருந்தால் நம்மளுடைய சொல் வெயிட்டாக இருக்கும். சரீரமும் பலகீனம் அடைந்து பைசாவும் இல்லாமல் இருந்தால் தூக்கி மூட்டை கட்டி ஒரு மூலையில் வச்சுருந்த சொந்த பிள்ளைகள் கூட, சொந்த பிள்ளைகள் கூட மூட்டை கட்டி களவா அதில் இருந்து நான் பாரத 6 மாதம் கழிச்சு வருவான். அதுக்குள்ளே செத்து நாரி எலும்பு கூட ஆயிடுவான் அவன். அப்போது
காரணம் என்ன? அநேக காரியங்களில் தாங்களாகவே எடுத்த பிளான், திட்டம், பாதைகள் ஒரு நாள் இந்த நிலையில் கொண்டு வச்சிருக்கு. ஸ்தோத்திரம். பெற்றோருடைய வாழ்க்கையும் சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரி, அல்லேலூயா, செம்மையாய் போய் சேர, சீராய் கடந்து செல்ல, அல்லேலூயா, உங்களுக்கு எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டி இருக்கிறார். அவர் தான் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். நானே வழி மட்டும் சொல்ல, சக்தியும் நான், நானே வழி வா சொல்லல. ஆமென். ஆனா நான் வழி, ஆனா அது என்ன வழி? சத்தியத்தின் வழி. அந்த வழிதான் எங்க ஜீவன். நானும் ஒரு வழி என்று சொல்லவில்லை. உனக்கு 1000 வழிகள் இருக்கு, அதில் நான் என் வழியும் சேர்த்துக்கன்னு சொல்லவில்லை. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்து முடிக்க, ஆமென், இயேசுவே வழி. அவர் காட்டும் வழியை தெரிந்து கொள். சில நேரம் நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளாக இருந்த பெற்றோர் சில ஆசை இருக்கும், பெற்றோர் அந்த பிள்ளைகள் சில ஆசை இருக்கும். இந்த ஆசைகளை அங்கு பகிர்ந்து கொள்வார்கள். பெற்றோருடைய ஆசையை பிள்ளைகள் மத்தியில் கொண்டு பேசி திணிப்பார்கள். பேச்சிலேயே ஏன்னா இவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும், ஒரு விருப்பம் இருக்கும், ஒரு ஆசை. இதை கொண்டு போய் பேசி 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 எப்போ பார்த்தாலும் பேசி அதையே பேசி 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 மைண்ட் என்ன ஆயிரும், மாறிப்போம். கடைசியில் கழுத்தில் சங்கருவி தொங்கி நிற்பான். தோத்துரும். ஐயோ இப்படி அவன் நினைக்க இல்லை, அதுதான் தோத்துரும். சிலவங்க என்ன பிள்ளைகள் சொல்கிறதையே கேட்டு சொல்லுவார். செட் ஆகாதுன்னு முதல்ல சொன்னால் பெற்றோர் அதையே அவன் சொல்லி 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 இவங்க எல்லாருக்குள்ளேயும் வேற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணிடுவான். அவன் சாத்தானுடைய வேலை அது. கடைசியில் அவன் வழியில் போனால் பல லட்சம் ரூபா நஷ்டத்தில் போய் எல்லாம் சோர்ந்து போய் உட்காந்துட்டு இருப்பான். இப்படி நிறைய பேர் பார்த்துருக்கேன். வேண்டாம். இந்த உலகம் சிக்கலான ஒரு வாழ்க்கை நிறைந்த உலகம், கரடு முரடான வாழ்க்கை நிறைந்த வாழ்க்கை. தாராளமான வழியும் இருக்குது, நெருக்கமான வழியும் இருக்குது. சில நேரம் நமக்கு நெருக்கமான வழியில் தான் கர்த்தர் நம்மளை அனுமதிப்பார். இல்லை, இந்த வழி தாராளமாக வாழ்கிற வழியாக இருக்க, இந்த வழியாக போகலாம் என்று ஒருபோதும் உங்களுடைய வழியை மாற்றிக்கொள்ளாதிருங்கள். நெருக்கமான வழியில் நீங்கள் கடந்து போகும்போது, அல்லேலூயா, அவ்வப்போது கர்த்தர் உங்களை சந்திக்க கடந்து வருவார். அவருடைய வார்த்தையின் சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். ஆமென். அவருடைய கரம் பிடிக்கிற கரத்து வல்லமை நீங்கள் பார்ப்பீர்கள். அவருடைய அரவணைப்பில் வல்லமை நீங்கள் உணர்வீர்கள். ஆனால் அதிலேயோ கர்த்தர் இருக்க மாட்டார். ஆமென். விசாலமாக தாராளமாக இருக்கிற அந்த வழியில் கர்த்தர் இருக்க மாட்டார். சில நேரம் என்ன இருக்கும்? பணம் இருக்கும், மனிதன் இருப்பான். அவன் கொஞ்ச காலம் மட்டும்தான், கடைசியில் ஒரு வெறுமையான மனுஷனாக போய் நிற்போம். அந்த நேரத்தில் சொந்த பந்தம் நண்பர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் காட்டும் நெருக்கமான பாதையாக இருந்தாலும், இது போதுமப்பா, நீர் காட்டும் பாதை கடினமானது தான், இது எனக்கு போதும், இந்த பாதையில் போகும்பா நீ என் கூட இருப்பீன்னு நல்லா தெரியும். தண்ணீரை கடக்கும் போது பேசலாட் அவைகள் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. அக்கினியை கடந்தாலும் வேகாதிருப்பாய். சில அந்த நெருக்கமான சூழ்நிலை இப்படிப்பட்ட தண்ணீரை போல, வெள்ளங்களை போல, அக்கினியை போன்ற ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கலாம். ஆனால் அந்த பாதை கர்த்தர் உனக்கு காட்டியிருக்கா, அந்த பாதையை விட்டு நீ வேறு நீயா தெரிந்து கொள்ளாது, அது கண்ணியாய் மாறும். இந்த பாதையில் கர்த்தர் கூட இருப்பார். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல சுமக்கிற நல்ல தகப்பன் நம்மோடு கூட இருப்பார். சபையான வெள்ளி அல்லேலூயா சொல்லுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை சார்ந்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். ஒரே வசனத்தை வாசிப்போமாக. அதனுடைய ஏசாயா 26:3 மட்டும் வாசிப்போம். உம்மை உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள. அல்லேலூயா.
கையை தள்ளிட்டு சொல்லுவோம். உண்மை எப்படி நான் நேரம் வாசித்தோம் அல்லவா? உண்மையிலே என்ன கொள்ளுகிறோம்? பலன். ஆமென். அடுத்தது என்னது? செவ்வையான பாதை. ஹல்லேலூயா. அது இந்த வசனத்துக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். எப்படி? அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும். அப்போ நம்பி இருப்பதே அவரை. ஆனால் அவனுக்கு கிடைக்கிற பலன் என்ன தெரியுமா? பூரண சமாதானம். இது எவ்வளவு அழகான வார்த்தை. உம்மை உறுதியாய் எல்லா சூழ்நிலையிலையும் என் கர்த்தரை தான் சார்ந்திருப்பேன். எனக்கு அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. சொந்தமோ மச்சானோ மாமனோ அண்ணனோ தம்பி யார் இருந்தாலும் அவர் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நல்ல விலையிடுவான் என் தேவன் ஒருவரே என்னோட என்று அவரை உறுதியாக பற்றி கொண்ட நல்ல மனம் உனக்கு இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. உண்மை அவரையே நம்பி இருக்கிறபடி அல்லாமே உன்னை அவர் பூரண சமாதானத்தோடு பாதுகாப்பார். உன் வாழ்க்கையில சமாதானம், உன் குடும்பத்துல சமாதானம், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானம், வாழ்க்கையில எல்லா ஏரியாவில் சமாதானத்தை கட்டளையிட கர்த்தர் வல்லமை உள்ளவர். எல்லாரும் அப்படி எழுந்திருப்போம். கர்த்தர் சமூகம் ஒப்பு கொடுப்போம். தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே, உலகத்தில் யாருமே நான் பலன் கொள்ளாதபடி உண்மையிலே நான் பலன் கொள்ள கிருபைதான். உண்மையிலே பலன் கொள்ளுகிற ஒரு இறுதியத்தை எனக்கு தாருமன் சொல்லி கேட்போம். எல்லாரும் சொல்லி உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களை சுமையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் வேதம் சொல்லுகிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் ஆமென். உண்மையே நம்பி இருக்கிறபடியால் அவரை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ள கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் ஒப்பு கொடுக்கும். ஓ glory Jesus, glory Jesus, hallelujah, amen, hallelujah, glory Jesus, amen, hallelujah. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகளெல்லாம் காத்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் கைவிடுவேனே. அவர் தோள்களின் மேலே ஆமென்.
நடந்தாலும். ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பது நாம் பயப்பட ஒன்றுமே இல்லை. நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சுவையான பாதையில் நம்மை நடத்துகிறவர். ஆமென். எல்லாம் ஜெபிப்போம், ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வேதத்தில் பார்த்தது போல உம்மிலே பலம் கொண்டுகிற மனுஷன் தங்கள் இருதயங்களில் சுவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று வேதத்தின் அடிப்படையில் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அந்தகாரமும் இருளும் நிறைந்த இந்த உலக வாழ்க்கை எங்கள் மனம் போல் நாங்கள் வாழாதபடி, நாங்கள் தெரிந்து கொண்ட பாதைகள் நாங்கள் ஓடாதபடி, ஆமென், கர்த்தர் காட்டும் பாதையில் நாங்கள் ஓட, ஆமென், கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆமென், கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, அப்படி ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் ஒவ்வொருவருக்கு கட்டளையிடுவீராக. மனம் விரும்புகிற வழியில் அல்ல, ஆமென், தேவன் காட்டும் பாதையை தெரிந்து கொண்டார். ஒவ்வொருக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உள்ள இருதயங்களை கர்த்தர் கட்டளையிடுவீராக. வசனத்தை கேட்டு ஒவ்வொரு ஆசீர்வதி அவளை கர்த்தர் சமாதானத்தோடு பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே.